வணக்கங்க. நான் உங்கள் வினோத். வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இதுவரைக்கும் ஏஜென்டிக் ஏஐ எதுக்காக யூஸ் பண்ணியிருந்தோம்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர்க்காக யூஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்மளோட டெஸ்டிங் ஃப்ரெண்டுக்காக இந்த ஏஐ யூஸ் பண்ண போறோம். இன்னைக்கு வீடியோல நம்ம ஓனர் கூட வந்திருக்கோம். திகழ் தான் இவர் பேரு. தெரியுங்களா? திகழ் டெக் தான் இவங்களோட சேனல் நேம். பார்த்தீங்கன்னா, அவரு பாட்டு அடிக்கிறாரு. அப்பா! சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஆமாங்க. இன்னைக்கு வீடியோ யாருக்காக அப்டின்னா, நம்மளோட டெஸ்டிங் ஃப்ரெண்டுக்காக தான். ஒரு ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணி, ஏஜென்டிக் ஏஐ யூஸ் பண்ணி கம்ப்ளீட் சிலேனியம் எப்படி ஆட்டோமேட் பண்றது? அதுதாங்க இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். வாங்க ரொம்ப பேச வேண்டாம். வித்தவுட் வேஸ்டிங் டைம் டைரக்ட்டா இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். ஆமாங்க. நீங்க ஒரு டெஸ்டரா இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் திங்ஸ் இந்த இதெல்லாம் நீங்க செட் பண்ணியே ஆகணும். என்ன செட் பண்ண போறோம் அப்படின்றத தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அஸ்யூர் போர்ட்டல்ல உங்களோட ஓப்பன் ஏஐ சர்வீஸ நீங்க எப்படி கிரியேட் பண்ணணும்? பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க அஸ்யூர் போர்ட்டல் தெரியுது பார்த்தீங்களா? இந்த அஸ்யூர் போர்ட்டல்ல டிஃபால்ட்டா ஒரு அக்கவுண்ட் நீங்க கிரியேட் பண்ணி ஆகணுங்க. உங்களோட எந்தாவது ஒரு Gmail எடுத்து ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாவே பண்ணிக்க முடியும். ஃப்ரீ ட்ரையல் வந்து உங்களுக்கு ஒரு 14 டேஸ் வந்து இல்ல ஒரு 30 மந்த்ஸ் 30 டேஸ் வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? 1 மந்த் வரைக்கும் இருக்கு. நீங்க ஒரு Azure OpenAI சர்வீஸ் பண்ணணும்னா, இங்க போயிட்டு Azure OpenAIன்னு டைப் பண்ணிட்டு Azure OpenAI கிரியேட்ன்ற ஒரு ஆப்ஷன் குடுக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு Azure OpenAI கிரியேட் பண்ணி வச்சிருக்கேங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, Azure OpenAI கிரியேட்ன்னு குடுத்துட்டு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இது கீழ நீங்க கிரியேட் நியூ ரிசோர்ஸ்ன்னு குடுத்ததுக்கப்புறம், இதுல இருக்க எல்லா விஷயங்களையும் நீங்க ஃபில் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃப்ரீ டயர் தான். இதுல இருக்க எல்லா விஷயத்தையும் நீங்க ஃபில் அப் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு ஒரு Azure OpenAI கிரியேட் ஆயிடும். Azure OpenAI கிரியேட் ஆயிட்டு, நீங்க ஒரு பேஜ் லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதோட எண்ட் பாயிண்ட்ஸ், மேனேஜ் கீஸ் அண்ட் தென் சப்ஸ்கிரிப்ஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இது லோட் இது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்க பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதோட Azure OpenAI சர்வீசஸ் உங்களுக்கு அது காட்டும். கரெக்ட்டுங்களா? இந்த விண்டோக்குள்ள வந்துட்டோம். சப்ஸ்கிரிப்ஷன் கீ பார்த்தீங்கன்னா, இங்க தெரியுது உங்களுக்கு. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கீய நீங்க வந்து அகைன் லான்ச் பண்ணீங்கன்னா, மேல ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, Azure ஏஐ ஃபவுண்டரின்னு ஒண்ணு இருக்கும். அந்த Azure ஏஐ ஃபவுண்டரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு யுஆர்எல்க்கு கொண்டு போகும். அந்த யுஆர்எல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, என்னோட சப்ஸ்கிரிப்ஷன்ல நான் ஒன் ஆஃப் தி அக்கவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த வொர்க்கிங் அக்கவுண்ட்க்கு நான் சூஸ் பண்ணி ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம், நீங்க டைரக்ட்டா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிளே கிரவுண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது மாடல் நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பிளே கிரவுண்ட்ஸும் நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். இங்க பார்த்தீங்கன்னா, சாட் பிளே கிரவுண்ட் கீழ நீங்க எனி ஒன் மாடல் சாய்ஸஸ நீங்க சூஸ் பண்ணி ஆகணும். சாட் பிளே கிரவுண்ட் வந்துட்டீங்க அப்படின்னா, வியூ கோட்ல ஏதாவது ஒரு டெப்ளாய்மென்ட் மாடல்ல சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து GPT-5 மினி வெர்ஷன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இத சூஸ் பண்ணீங்கன்னா, வியூ கோடுன்ற ஆப்ஷன் குடுக்கும்போது, என்டர் ஐடி ஆத்தென்டிகேஷன் அண்ட் தென் கீ ஆத்தென்டிகேஷன்ஸ் 2மே இருக்கும். கீ ஆத்தென்டிகேஷன் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட எண்ட் பாயிண்ட்ஸ் அதாவது கம்ப்ளீட் யுஆர்எல் இருக்கும். ஒரு எண்ட் பாயிண்டோட கம்ப்ளீட் யுஆர்எல் இருக்கும். அண்ட் தென் ஏபிஐ கீஸும் இருக்கும். இந்த கம்ப்ளீட் எண்ட் பாயிண்ட் யுஆர்எல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபாலோட் பை லைக் உங்களோட டாட் காம் டில் தட் உங்களோட அக்கவுண்ட் டாட் காம்ஸ் அண்ட் தென் உங்களோட ஏபிஐ வெர்ஷன் அண்ட் தென் சாட் ஜிபிடியோட மாடல் என்ன மாடல் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அது ஜிபிடி மாடல் என்ன சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த ஜிபிடி மாடலும் இதுக்குள்ள இருக்கும். இது பத்திரமா மறக்காம எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டாட் காம் யூஆர்எல் இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப முக்கியம். நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் இந்த யூஆர்எல் தான் நீங்க வந்து கோயிங் டு பி கான்ஃபிகர் ஆன் யுவர் பைத்தான் கோட். கண்டிப்பா நீங்க பைத்தான் கோட்ல இதெல்லாமே கான்ஃபிகர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சதுக்கு அப்புறம் வாங்க கோடுக்குள்ள போலாம். என்ன பண்ண போறோம்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ஒரு பைத்தான் என்விரான்மென்ட்ல பைத்தான் கோட ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்டிங்.pyன்னு வச்சிருக்கேன். டெஸ்டிங்.pyன்னு நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 4 லைப்ரரி அதாவது 5 லைப்ரரிஸ் வந்து நீங்க இம்போர்ட் பண்ணி ஆகணும். இம்போர்ட் யூஐஸா இருக்கட்டும், இன்னும் செலானியமோட வெப் டிரைவரா இருக்கட்டும், கோம் டிரைவர் அண்ட் செலானியம் ஆப்ஷன்ஸ் இந்த எல்லா லைப்ரரிஸுமே நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஒரு டெஸ்டிங் பீப்புளுக்கு இந்த லைப்ரரிஸ்லாம் என்னன்னு தெரியும். அதாவது பைத்தன் செலானியம் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும். அண்ட் தென் ஓப்பன் ஏஐ நீங்க சூஸ் பண்ணி ஆகணும். ஓப்பன் ஏஐ எதுக்காக அப்படின்னா, ஓப்பன் ஏஐ இம்போர்ட் பண்ணா மட்டும் தான் உங்களோட ஓப்பன் ஏஐ டைப் ஆஃப் என்னென்ன ஏபிஐ டைப்ன்றத நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4 லைன்ல தான் எல்லா ஏபிஐயோட கான்ஃபிகரேஷன்ஸும் இருக்கு. அந்த ஓப்பன் ஏஐயோட கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. இதுல டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்யூர்ன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். யூஆர்எல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அக்கவுண்ட் யூஆர்எல் அதாவது திகழோட யூஆர்எல் குடுத்துருக்கேன். அகைன் ஐ அம் கோயிங் டூ த வியூ கோட் கீ ஆத்தென்டிகேஷன் கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூஆர்எல்ல டாட் காம்னு ஒரு யூஆர்எல் இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் நீங்க எடுத்து இங்க பிளேஸ் பண்ணி ஆகணும். இது வந்து கம்ப்ளீட் உங்களோட யூஆர்எல் பேஸ் செட் பண்ணியாச்சு. அண்ட் தென் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, அகைன் அந்த வெர்ஷனும் 2025-0101 ரிவ்யூன்றது அந்த யூஆர்எல்ல தான் இருக்கு. நீங்க அதையும் செட் பண்ணிக்கணும். அதையும் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீய நீங்க போட்டு முடிச்சோம்னா டைரக்ட்டா மெயின் ஃபங்ஷன் போறோம். மெயின் என்ன இருக்கு அப்படின்றதுனா, என்ன மாரி ப்ராம்ப்ட் நான் குடுத்துருக்கேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் இங்க என்ன குடுத்துருக்கேன் அப்படின்னா, கம்ப்ளீட்டா ஒரு பைத்தன் சிலேனியம் எனக்காக எழுதி குடு. எத பேஸ் பண்ணி அப்படின்னா, நான் ஒரு யூஆர்எல் குடுத்துருக்கேன். அதாவது லாகின் யூஆர்எல் குடுத்துருக்கேன். என்னோட அப்ளிகேஷன் யூஆர்எல்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட அப்ளிகேஷன் யூஆர்எல் நீங்க அங்க குடுத்துட்டீங்கன்னா, அந்த வெப்சைட் அப்ளிகேஷன்ஸ் யூஆர்எல் குடுத்துருக்கீங்க. இது பெருசா இருக்கு. ரொம்ப பெரிய லாகின்றனால நான் இப்போதைக்கு உங்களுக்கு காட்டல. என்ன பண்ணியிருக்கேன்னா, நீங்க இது ஒரு லாகின் ஸ்க்ரீன்னே வச்சுக்கோங்க. உங்களோட லாகின் யூஆர்எல் இங்க குடுத்துருங்க. அண்ட் தென் ஸ்கிரிப்ட்ல நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்ட்ல ஃபர்ஸ்ட் நீ வந்து இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிடு. அண்ட் தென் யூசர் நேம் என்னன்னு பண்ணா திகழ் tech12@gmail.comனு இருக்கு பார்த்தீங்களா? அதையும் குடுத்துடு. பாஸ்வேர்ட் டெஸ்ட் யூசர் தான் இப்போதைக்கு வச்சிருக்கேன். ஏன்னா பாஸ்வேர்ட் நான் என்டர் பண்ண விரும்பல.
பாஸ்வேர்ட் டெஸ்ட் யூசர் நீங்க கொடுத்துருங்க அண்ட் கிளிக் த பட்டன் ஆஃப் லாகின் இருக்கு. வெரிஃபை த லாகின் சக்சஸ்ஃபுல் பை செக்கிங் ஆர் நாட்ன்றது இங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த எல்லாமே வந்து உங்களோட ஸ்கிரிப்டோட ரூல் ப்ராம்ப்ட். இந்த மாதிரி நீங்க ப்ராம்ப்டை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா இதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட சிலேனியம் ஸ்கிரிப்ட் இதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். நீங்க ஒரு லைன் கூட சிலேனியம் லைன் எழுதவே தேவையில்லை. ஸோ இங்க தான் அங்க சிலேனியம் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் நம்ம ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஜென்ரேட் சிலேனியம் ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள போறோம். நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோமோ அந்த ப்ராம்ப்டை இங்க இன்புட் பேராமீட்டரா பாஸ் பண்ணிடுறோம். பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஓப்பன்ஏஐ சாட் கம்ப்ளீஷன் டாட் கிரியேட்னு இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி என்ன மாடல், அதாவது GPT-5 மினி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாடல் கொடுக்கணும். ரோல் சிஸ்டம்னு செட் பண்ணிட்டீங்கன்னா கண்டென்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஜென்ரேட் தி பைத்தான் செலேனியம் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் கோட் அப்படின்னு வச்சிருக்கேன். எனக்கு செலேனியம் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் தான் தேவை. ஸோ அதனால நான் அப்படி ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட் வச்சிருக்கேன். யூசர் ப்ராம்ப்ட் இப்போதைக்கு நான் எதுவுமே செட் பண்ணல. ஸோ அகைன் செட்டிங் தட் இன்புட் அஸ் அ ப்ராம்ப்ட் நான் இங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் ஸ்கிரிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லா ஏஜென்ட் ஏஐலயுமே நீங்க என்ன செட் பண்ணணும்னா ரெஸ்பான்ஸோட சாய்ஸ் வந்து என்னவா இருக்கணும்னா மெசேஜோட கண்டென்ட்டா இருக்கணும், ஸ்கிரிப்ட் ரிட்டர்ன்ல இருக்கணும். ஸோ இது செட் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? ஸோ ரன் ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கு அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன்ல என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வித் ஓப்பன் ஜென்ரேட்டர் அண்டர் ஸ்கோர் டெஸ்ட் டாட் பிஒய்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, உங்களோட சிலேனியம் அந்த மாதிரி ஒரு ஃபைலா தான் ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ இதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்னா உங்களோட டெஸ்டிங் டாட் பிஒய் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து இந்த ஜென்ரேட்டர் டாட் டெஸ்ட் டாட் பிஒய்ன்றது உங்களுக்கு பிளேஸ் ஆயிடும் ஆஃப்டர் ஜென்ரேட் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்டிங். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம். நாம் டெர்மினல் போறோம். டெர்மினல் போயிட்டு பைத்தான் டாட் டெஸ்டிங் டாட் பிஒய் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்றோம். இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து சிலேனியம் ஸ்கிரிப்டை ஜென்ரேட் பண்ணி ஒரு ஃபோல்டர்ல பிளேஸ் பண்ணி வைக்க போறோம். கரெக்ட்டுங்களா? இப்போ நான் பைத்தான் டாட் டெஸ்டிங் டாட் பிஒய்ன்றத இங்க போட்டிருக்கேன் பாத்தீங்களா? ஸோ இட் வில் டேக் டைம்ங்க. ஏன்னா ஓப்பன் ஏஐ வந்து உங்களுக்கு ஹிட் பண்ணி இது கம்ப்ளீட் ஃப்ளோவே ஜென்ரேட் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த யூஆர்எலோட கீ ஐடென்டிட்டி, அதுக்கப்புறம் அதோட கிளாஸ் சிஎஸ்எஸ் பேஸ் பண்ணியோ இல்லை ஐடி பேஸ் பண்ணியோ அந்த டெக்ஸ்டோட லேபிள் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்டையும் அதை ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம்ங்க. ஸோ இந்த ப்ராசஸ் முடியிற வரைக்கும் நீங்க டெஃபினட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணியே ஆகணும். ஸோ இதை வெயிட் பண்ணி முடிச்சுனீங்க கோர்ஸ் நமக்கு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டட் அண்டர் ஸ்கோர் டெஸ்ட் டாட் பிஒய்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்றேன். இந்த ஃபைல்ல என்ன பண்ணுன்னா மேல வரைக்கும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் இருக்கும், கீழேயும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ மேல இருக்க கமெண்ட்ஸ் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். கீழே இருக்க கமெண்ட்ஸையும் கீழே வந்துட்டு நீங்க இதை ரிமூவ் பண்ணிடுங்க. இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் மெயின் டாட் பிஒய், அதாவது பிஒய்யா இருக்கும். இந்த பிஒய்யை நீங்க செப்பரேட்டா ரன் பண்ணீங்கன்னா உங்களோட எப்படி குரோம் டிரைவர் யூஸ் பண்ணி ஒரு வெப் டிரைவர் யூஸ் பண்ணி ஒரு செலேனியம் ஸ்கிரிப்ட் ரன் ஆகுமோ அது மாதிரி ரன் ஆகுங்க. ஸோ இது மாதிரி எவ்ரி மாடியூல் யூ கேன் லைக் ஜென்ரேட். இப்போ நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன். ஜென்ரேட்டர் அண்டர் ஸ்கோர் டெஸ்ட் டாட் பிஒய்ன்றதை ரன் பண்ற பாருங்க. ரன் பண்ணா எப்படி இந்த லாகின் ஸ்கிரீன் வந்து ப்ரௌசர்ல லான்ச் ஆகி டில் தட் மை யூசர் நேம் இப்போ பாருங்க லான்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. லாகின் ஸ்கிரீனுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து இமெயில் ஃபீல்டில் ஆட்டோமேட்டிக்கா இட்ஸ் கோயிங் டு பி ஃபில் த டெக் 12@gmail.com ஃபில் ஆயிடுச்சு. பாஸ்வேர்ட் மட்டும் நான் கொடுக்கல. அதனால எம்எஃப்ஏ எனேபிள் பண்ணியிருக்கனால சென்ட் கோடுன்ற பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்எஃப்ஏ இருக்கனால என்னோட பாஸ்வேர்ட் அலோவ் பண்ணல. பட் இஃப் இட் இஸ் யுவர் அப்ளிகேஷன் யூஆர் கோயிங் டு டூயிங் அன் ஆட்டோமேஷன் ஃபார் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க அதை பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி என்டையர் ஸ்கிரிப்ட் செலேனியமும் நீங்க யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஒவ்வொரு மாடியூலா, அதாவது ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கு ஏஐயா நீங்க டெவலப் பண்ணி ஒவ்வொரு மாடியூலுக்கும் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட தனித்தனியா அது உங்களுக்கு எழுதி தர சொல்லி நீங்க ஏஜென்ட் எல்எல்எம் கிட்ட ஃபீட் பண்ண முடியுங்க. அதாவது யூசிங் யுவர் ப்ராம்ப்ட் யூ கேன் ஜெனரேட் யுவர் செலேனியம் ஸ்கிரிப்ட் அப்படின்றது தாங்க இதோட மெயின் கண்டென்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா என்னோட டெஸ்டிங் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபீட் உங்கள வந்து சேரும். ஸோ அன்டில் தென் பாய். தேங்க் யூ.